வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பட்டியல் லாபம் மற்றும் நஷ்டம். இதில் பயிற்சி 3.1ல் 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 3வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 4. பின்வரும் அட்டவணையில் பொருத்தமானவற்றை கொண்டு நிரப்புக. இந்த அட்டவணையில் பொருத்தமானதை கொண்டு நம்ம நிரப்பணும். சில பாக்ஸ் எல்லாம் எம்டியாக இருக்குது. இந்த எம்டி பாக்ஸில் என்ன வரும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அடக்க விலை, குறித்த விலை, விற்பனை விலை, தள்ளுபடி, லாபம், நட்டம் இதெல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த எம்டி பாக்ஸ் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அடக்க விலை 110 கொடுத்துருக்காங்க, குறித்த விலை 130, விற்பனை விலை நமக்கு தரல, தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. லாபம் நட்டமாக என்னன்னு கண்டுபிடிக்கணும். அடக்க விலையை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை ஈக்குவல் டு ரூபாய் 110, அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து குறித்த விலை எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். குறித்த விலை எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 130. குறித்த விலை எவ்வளவு? 130, அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து விற்பனை விலை கொடுக்கலை. நமக்கு அதான் கண்டுபிடிக்கணும். குறித்த விலை 130, அடக்க விலை 110. இப்போ குறித்த விலையை வச்சுக்கிட்டு நம்ம தள்ளுபடி கொடுக்கலை, தள்ளுபடி 0ன்னு வச்சுக்கிறோம். லாபம் நட்டமானு கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை கண்டுபிடிக்கிறதுக்கு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. தள்ளுபடி இல்லைன்னு சொன்னோம்னால தள்ளுபடி நம்ம 0ன்னு வச்சுக்கணும். விற்பனை விலை ஈக்குவல் டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி, குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல் டு குறித்த விலை என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? குறித்த விலை நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 130 கொடுத்துருக்கிறதுல 130 குறித்த விலை, அதை எடுத்து எழுதிக்குவோம். குறித்த விலை 130, ரூபாய் 130. தள்ளுபடி இல்லைன்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் 0, நம்ம 0 போட்டுக்கிட்டோம். அப்போ மீதி என்ன தான் கிடைக்கும் நமக்கு? 130. விற்பனை விலை 130, நமக்கு விற்பனை விலை கிடச்சிருச்சு. அடுத்து லாபமாக நட்டமானு பார்க்கணும். விற்பனை விலையும் அடக்க விலையோட ரெண்டுத்துலேயும் எது பெருசுன்னு பார்க்கணும். விற்பனை விலையிலையும் அடக்க விலையிலையும் ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும். 2ல் 130 தான் பெருசு. அப்போ விற்பனை விலை தான் பெருசாக இருக்குது. அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. விற்பனை விலை பெருசாக இருக்கனால நான் லெஸ் தென் குறி போட்டிருக்கேன். அப்போ விற்பனை விலை பெருசாக இருந்துச்சுன்னா நம்ம லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல் டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை, லாபம் ஃபார்முலா தான். அடக்க விலை. விற்பனை விலை நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? 130, அதை எடுத்து எழுதிக்கிட்டோம். அடுத்து அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடக்க விலை என்ன கண்டுபிடிச்சோம்? 100. சாரி, இங்கே 110 வரும், 100 இல்லை, 110. அடக்க விலை 110. அந்த 110 எடுத்து இங்கே எழுதிக்குவோம். 110. 130ல் 110 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோதுன்னு பார்ப்போம். கழித்து சொல்லுவேன். 0. 3ல் 1 போயிடுச்சுன்னா 2, 1 கழிச்சோம்னா 0. அப்போ மீதி எவ்வளோ இருக்குது? 20. அப்போ லாபம் எவ்வளோ கிடச்சிருக்கு? 20. இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம அட்டவணையில் எழுதிடலாம். விற்பனை விலை எவ்வளவு? 130. அடுத்து லாபம் கிடச்சிருக்கு. லாபம் எவ்வளவு? 20. லாபம் 20. லாபம் கிடச்சிதுன்னா நமக்கு நட்டம் இருக்காது, அதனால் இல்லைன்னு எழுதிடணும். அடுத்து ரெண்டாவது கொஸ்டினை பாருங்கள். அடக்க விலை கொடுத்துருக்காங்க 110, அதே குறித்த விலை 130, விற்பனை விலை தரல,
லாபம் தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து அடக்க விலை ஈக்குவல்ட்டு அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 110. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுவோம். குறித்த விலை ஈக்குவல்ட்டு குறித்த விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 130. அதை எடுத்து எழுதிக்கலாம் 130. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து தள்ளுபடி வந்து 10ன்னு கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். தள்ளுபடி ஈக்குவல்ட்டு ரூபாய் 10. வந்து நம்ம வந்து விற்பனை விலையை கண்டுபிடிக்கணும். குறித்த விலையும் இருக்குது, தள்ளுபடியும் இருக்குது. இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். விற்பனை விலையை கண்டுபிடிக்க வந்து ஃபார்முலா இருக்குது. விற்பனை விலை ஈக்குவல்ட்டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி ஈக்குவல்ட்டு குறித்த விலை எவ்வளவு 130. குறித்த விலை வந்து 130. தள்ளுபடி எவ்வளவு 10. தள்ளுபடி 10. இந்த 130ல் 10 கழிச்சோம்னா மீதி எவ்வளவு இருக்கும் 130 10 போச்சுன்னா மீதி 120. 130ல் 10 போச்சுன்னா 120. இது வந்து விற்பனை விலை. விற்பனை விலையும் அடக்க விலையும் சேமாக இருக்கா, எது பெருசாக இருக்குன்னு பார்க்கணும். விற்பனை விலையிலையும் அடக்க விலையிலையும் எது பெருசாக இருக்குது, விற்பனை விலை வந்து நமக்கு வந்து பெருசாக இருக்குது. அப்போ அடக்க விலை லெஸ் தென் விற்பனை விலை. இப்போ விற்பனை விலை அதிகமாக இருக்கனால நம்ம வந்து லாபம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். லாபம் ஈக்குவல்ட்டு விற்பனை விலை மைனஸ் அடக்க விலை. நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், விற்பனை விலை 120. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து அடக்க விலை எவ்வளவு கொடுத்துருக்காங்க 110 கொடுத்துருக்காங்க அடக்க விலை. அதையும் எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் அடக்க விலை 110 அடக்க விலை. 120ல் 110 போச்சுன்னா மீதி எவ்வளவு 120 மைனஸ் 110 0. 2ல் 1 போச்சுன்னா 1 1ல் போச்சுன்னா 0. மீதி எவ்வளவு இருக்குது 10. நமக்கு லாபம் 10 ரூபாய் வந்து கிடச்சிருக்கு. லாபம் ஈக்குவல்ட்டு 10. இது ரெண்டுத்தையும் எடுத்து நம்ம வந்து அந்த அட்டவணையில் எடுத்து எழுதிடுவோம். இதையும் விற்பனை விலையும் லாபத்தையும் எடுத்து அட்டவணையில் எழுதுவோம். விற்பனை விலை வந்து 120. அதை எடுத்து இங்கே எழுதிக்குவோம் 120. லாபம் வந்து 10. நமக்கு லாபம் கிடைச்சா நட்டம் வந்து இருக்காது, அப்போ இல்லை. அடுத்து பாருங்கள், அடுத்து வந்து 3வது கொஸ்டின். அடக்க விலை வந்து 110, குறித்த விலை வந்து 130, விற்பனை விலை கொடுக்கல, தள்ளுபடி 30 கொடுத்துருக்காங்க, லாபம் கொடுக்கல, நட்டம் கொடுக்கல. அடக்க விலை என்ன இருக்குது 110. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடக்க விலை ஈக்குவல்ட்டு அடக்க விலை ஈக்குவல்ட்டு 110. அடக்க விலை வந்து 110. அது எழுதியாச்சு. அடுத்து வந்து குறித்த விலை எவ்வளவுன்னு அதை எடுத்து எழுதுவோம். குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்க 130. அந்த குறித்த விலை 130. அதை எடுத்து எழுதிக்குவோம்.
அடுத்து வந்து தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி கொடுத்துருக்காங்க. தள்ளுபடி வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ரூபாய் 30. தள்ளுபடி வந்து 30 கொடுத்துருக்காங்க. இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு விற்பனை விலை கண்டுபிடிக்கணும். அடுத்து லாபமாக நட்டமானு கண்டுபிடிக்கணும். விற்பனை விலை ஈக்குவல்ட்டு குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி. குறித்த விலை என்ன கொடுத்துருக்காங்க? 130. குறித்த விலை வந்து 130. அடுத்து தள்ளுபடி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 மைனஸ் 30 ஈக்குவல்ட்டு 130ல் 30 போச்சுன்னா 0 0 3 கழிச்சோம்னா 0 மீதி 1 இருக்குது. 100. 130ல் 30 போச்சுன்னா 100. விற்பனை விலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. விற்பனை விலையை வச்சுக்கிட்டு இப்போ லாபம் நட்டமானு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுத்தில் எது அதிகமாக இருக்குது? அடக்க விலை வந்து அதிகமாக இருக்குது. இப்போ அடக்க விலை கிரேட்டர் தென் விற்பனை விலை. இப்போ வந்து அடக்க விலை அதிகமாக இருக்கனால நம்ம வந்து நட்டம் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நட்டம் ஈக்குவல்ட்டு அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை. அடக்க விலை மைனஸ் விற்பனை விலை ஈக்குவல்ட்டு அடக்க விலை என்ன கொடுத்துருக்காங்க? 110 கொடுத்துருக்காங்க. அடக்க விலை கொஸ்டினில் பாருங்கள். அடக்க விலை வந்து 110 கொடுத்துருக்காங்க. அதை எடுத்து எழுதிக்குவோம். அடுத்து விற்பனை விலை என்ன எழுதியிருக்கோம்? நம்ம 100 கண்டுபிடிச்சிருக்கோம். விற்பனை விலை வந்து 100 கண்டுபிடிச்சிருக்கோம். அதை எடுத்து எழுதிக்குவோம். ரூபாய் 100. இப்போ இந்த 110ல் 100 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 110ல் 100 போச்சுன்னா 0 1 0 மீதி எவ்வளோ இருக்கும்? 10. நட்டம் எவ்வளவு அவருக்கு? 10 ரூபாய். 10 ரூபாய். நட்டமும் விற்பனை விலையும் கண்டுபிடிச்சிருக்கோம். இது ரெண்டுத்தையும் வந்து இந்த அட்டவணையில் வந்து எடுத்து எழுதுவோம். விற்பனை விலை வந்து 110, நட்டம் வந்து 10. அப்போ நட்டம் கிடச்சிச்சுன்னா லாபம் கிடைக்காது. அப்போ இல்லைன்னு போடணும். இல்லை. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும்.